2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 6வது வசனத்தின் கடைசி சென்டென்ஸ். தாவீது கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்தில் எல்லாம். அல்லேலூயா. அதே இது 14வது அதிகாரத்தின் கடைசி சென்டென்ஸ். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 2 இடத்துல திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இதில் ஆக்சுவலாக 5 விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் 5வது ஆசீர்வாதமாக தாவீதுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை, கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அதுக்கனால் என்ன செய்ததான் 15th வசனத்தில் 15வது வசனத்தில், இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்துக்கும் நியாயமும் நீதியும் செய்தான். அதுதான் அவன் ஆண்டவர் அவனுக்குள்ளே பார்த்ததான ஒரு இருதயம். அவனுடைய இருதயம் நல்ல இருதயம். அந்த இருதயம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு இருதயமாக இருந்தது. ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்குதோ அதே மாடல். அல்லேலூயா. அதே இருதயம் அந்த மனுஷனுக்குள் இருக்க வேண்டுமானால் ஸ்தோத்திரம் அவன் எந்த அளவுக்கு தேவனை சிறுவயது முதல் அவன் அறிந்தவனாய் இருந்தான். இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மை காப்பாற்ற வேண்டுமானால் மிக முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஸ்தோத்திரம் அவருடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை மாடலாக நாம் வைக்க வேண்டும். இன்றைக்கி ஆண்டவர் அறிகிறது வேற, கர்த்தர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறது வேற, அவர் நன்மை செய்கிறார் என்று சொல்லுகிறது வேற. எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். ஆண்டவரை அறிந்தவர்களுக்கும் நன்மை செய்கிறார், அறியாதவர்களுக்கும் கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறார், எல்லாம் கொடுக்கிறார். ஆனால் கர்த்தரை அறிந்தவர்களுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, அவருடைய இருதயத்தை அறிகிற ஒரு பெரிய விசேஷம். எல்லாரும் அறிய முடியாது. ரோட்டில் போகிற எல்லாருக்குமே சாப்பாடு இருக்குது. ஏதாவது ஒரு ஹோட்டலில் 2 இட்லி சாப்பிட்டு ஒரு பிச்சைக்காரன் கூட என்ன செய்கிறான், சாப்பிட்றான். அதை கர்த்தர் ஸ்டாப் பண்ணலை, செத்து போயிடுவாங்க இல்லைன்னா. ஆனால் அவனுக்கு ஆண்டவருடைய இருதயம் எப்படின்னு தெரியுமா? தெரியாது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவரா, அவர் நன்மை செய்கிறவரா, அது குறித்து யோசிக்க கூட அவனுக்கு தெரியாதுன்னு சொல்கிறத காட்டிலும் தோணாது. அவர் யார் அப்படின்னு தோணாது. நமக்கு இவ்வளவு நாளாக ஆகாரம் கொடுக்குறாரே, தானியத்தை விளைய பண்ணுறாரே, மழை பெய்யுதே, சூரிய வெளிச்சம் வருதே, காற்று வருதே, தண்ணீர் கொடுக்குறாரே, அவர் யார் அப்படின்னு தோணாது. நமக்கும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது, இன்னும் தோணலை. ஸ்தோத்திரம். ஆனால் அது தோணாத நாட்களில் கர்த்தர் நம்மை எப்படி ரட்சித்தார்னு தெரியல. ஒரு பெரிய கிருபை, பயங்கர கிருபை. இல்லை, இன்னைக்கு அவரை துதிக்காமல் இருக்க முடியல, அவரை பாராட்டாமல் இருக்க முடியல, எது எடுத்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியல. காரணம், ஹீ இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் பிளெஸ்ஸிங்ஸ். அவர் தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாக இருக்கிறார். நமக்கு நல்லா தெரியுது. இதை விட என்ன செய்யணும்னா, இன்னும் ஒரு படி ஆழமாக நம்ம போகணும். எப்படி போகணும்? அவருடைய இருதயம் எப்படி, அவருடைய சிந்தை எப்படி அப்படின்னு இன்னும் ஆழமாக போகணும். அந்த சிந்தையும் இருதயம் எப்படி இருக்குதுன்னு ஆழமாக போய் அறிஞ்சோன்னா, அவரை போல் இந்த பூமியில் நம்மளும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவரை போல் வேலை செய்வோம். மனுஷனுக்கு இயல்பாக நன்மை செய்வதோ
அல்ல நீதி நியாயங்கள் செய்வதோ அவன் தேவனை அறியாமல் இருக்கும்போது அவ்வளோ ஈஸியாக வராது. அறிந்தவர்களுக்கும் கூட சில நேரங்களில் ஈஸி வரமாட்டேங்குது. ஆனால் அவர் இருதயத்தை அறிய 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 அதன்படி அதை லைக் பண்ண அவரை மாதிரியே மாறிடுறான். எந்த ஒரு மனுஷனை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோமோ அது மாதிரியே நம்ம என்ன செஞ்சிடறோம், அவங்க மாதிரியே பேசுகிறது, அவங்க மாதிரியே பார்க்குறது, அவங்க மாதிரியே சொல்கிறது, இப்படி மாறிடுறோம். ஏன்னா ரொம்ப லைக் பண்ணுறோம், அவங்கள ரொம்ப விரும்புகிறோம், அவங்க ஸ்டைலை நம்ம விரும்புகிறோம். இன்றைக்கி தேவ ஜனங்கள் கர்த்தருடைய ஸ்டைலை விரும்பணும். கர்த்தரை போல ஸ்தோத்திரம். இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. தாவீது நியாயமும் நீதியும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்துக்கும் நியாயமும் நீதியும் அவன் செய்து வந்தான்னு போட்டு. இப்படிப்பட்ட ஒரு ராஜாவை நாம் பல ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள், ஆனாலும் இவன் ஒரு அவர்களில் விசேஷித்த ஒரு ராஜா. அதனால் ஆண்டவர் இவனை போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். எங்கே போனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு அவனுக்கு இருக்குதுன்னா எப்படி இருக்கு? அவன் ஜங்கிளில் போனாலும் பாதுகாப்பு, காடுகள் நடுவில் சுற்றினாலும் பாதுகாப்பு, பாலைவனத்தில் சுற்றினாலும் பாதுகாப்பு, எந்த இடத்துக்கு போனாலுமே கர்த்தர் அவனை பாதுகாக்க. ஏன்னால் அவனுடைய இருதயத்தில் அவரை போல செய்யணுங்கிற ஆசைகள் இருக்குது. அப்படிப்பட்டவனை தேவன் பாதுகாப்பார், காப்பாற்றுவார். அவருக்கு அவர் கைகளில் இருக்கக்கூடிய ஒரு மகாபெரிய பொக்கிஷம் அது. தேவன் நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவருக்கு ஒரு சிலர் பொக்கிஷங்களாக இருப்பார்கள். விடமாட்டார், ஒரு சேதம் அணுக விடமாட்டார். அவருக்கு சிலர் ரொம்ப முத்துக்களைப் போல பவளம் தங்கம், அப்பா எப்படி காப்பாற்றுறோம், அதுபோல் சிலர் இருக்கிறார்கள். நாம் அதுக்கு வாஞ்ச வைக்கணும். நமக்குன்னு ஒரு முக்கியமான பொருள் வீட்டில் இருக்குதுன்னா நம்ம எவ்வளோ பத்திரமாக காப்பாற்றுறோம். கண்ட இடங்கள்லையும் போட மாட்டோம்ல, ரொம்ப பத்திரமாக வச்சுக்கிறோம். ரொம்ப விலை உயர்ந்த பொருளாக இருக்குது. அதுபோல் சில ஆண்டவருக்கு ரொம்ப விலை உயர்ந்த பொருள்களாக இருக்கிறார்கள். தப்பிதங்கள் இருக்கும் அவங்க வாழ்க்கையில், அது வேறு விஷயம். மனுஷிகம், விழுந்து போன சுபாவத்தில் இருக்கக்கூடிய மனுஷன், அது வேறு விஷயம். ஆனால் அவருடைய இருதயத்தை அவர் பார்க்கும்போது என்னை மாதிரியே அவன் இருக்கிறான். பலவீனங்கள் வேறு, அதை பொறுத்து அதுக்கேற்றபடி நீதி செய்கிற தெய்வம். ஆனாலும் அதனால தான் சொன்னார், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், சின்ன வயசுலேருந்து இந்த பையலை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்னை மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படிங்கிறார். அப்போது இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கும்போது ரொம்ப பேச தோணும், எது எடுத்தாலும் பேச தோணும். அவருக்கும் அவனுக்கும் ஒரு ரகசியங்கள்னு ஒன்றுமே இருக்காது. என் இருதயம், என் எண்ணங்கள் எப்படி இருக்குதோ, இருதயம்னா என்ன ரத்தம் அந்த இது இல்லை, எண்ணங்கள், சிந்தை, தோற்றம். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு நாள் உட்கார்ந்து, ஒரு நாளோ இல்லை ஒரு வாரமோ எனக்கு தெரியாது, உட்கார்ந்து இந்த தாவீது, இந்த 1-2 சாமுவேல், நாளாகமோ, இந்த இதெல்லாம் ராஜாக்கள் ஒரு வாரம் 10 நாள் தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்தீங்கன்னா, தொடர்ச்சியாக இந்த தாவீதுடைய கதையே நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். நான் பலமுறை அப்படி ஆயிட்டேன். அவன் எவ்வளவு நல்லவனுங்கிறத ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சில நேரங்களில் நமக்கு கண்ணீர் வரும், இப்படி ஒரு காரியத்தை செய்கிறானா, இவ்வளவு நல்லவனா. நம்ம படிக்க படிக்க நமக்கே அது விளங்கும். அவன் இருதயம் எப்படி இருக்குங்கிறத நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அழகாக ஒன்று கண்டுபிடிக்கலாம், அது அப்படியே ஆண்டவருடைய இருதயத்தோடு இருக்குதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமாக தேவன் ஒரு மனுஷனை வைத்திருப்பார். ஆனால் அவர் காப்பாற்றாமல் என்ன செய்வார்? இந்த உலகத்தில் அவனை வச்சு ஆண்டவருக்கு ரொம்ப பிரயோஜனம், ரொம்ப வேலை நிறைய இருக்குது. அவரை போல் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கம்மி இல்லை. ஸோ இப்போ நம்ம இதை தியானம் பண்ணும் பொழுது நம்ம
ஆண்டவர் நம்மளை தண்ணி தெளித்து கழட்டி விட்டாருங்கிறது வராது. தேவனே என்னையும் அப்படி ஆக்குனா, என்னை நானும் அப்படி மாறிட்டா, நீங்களும் என்னை ஒரு பொக்கிஷம் மாதிரி தானே வச்சுருப்பீங்க. சரி, என்னை காப்பாற்றுறது வேறு விஷயங்க. நம்ம என்றைக்குமே என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று என்னை காப்பாற்றணும் சுயநலவாதிகளாக நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். ஆண்டவரே என்னை காப்பாற்றிருக்கப்பா அப்படின்ட்டு. அது வேறு விஷயங்க. அவர் காப்பாற்றணுன்னா நம்ம சொல்லி அவர் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தாவீது என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு எங்கேயாவது கேட்ட மாதிரி நான் படித்த வரைக்கும் எனக்கு தெரியாது. நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. அவன் அவன் போனோடனே பாருங்கள், ஒரு சிங்கத்தை பார்த்து ஐயோ என்னை காப்பாற்றுங்கன்னு அவன் சொன்னதே இல்லை. ஒரு கரடி வந்தால் என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னதில்லை. நமக்கு அவனுக்கு எவ்வளோ வித்தியாசம். நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லை, உண்மையாக யதார்த்தமாக பேசுவோம். ஐயோ ஐயோவா அப்பா ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க. ஒரு ரோடை கிராஸ் பண்ணால் காப்பாற்றுங்க. ஏதாவது வந்து தட்டிட்டு போயிட்டான்னா அப்புறம் வயசான நாளில் பெரிய சிக்கலாகி போயிடும்டா நமக்கு. அப்போது நமக்கு என்ன செய்யணும்னா, நமக்காக நம்ம ஜெபிக்கணும். தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதை அந்த ஜெபம் கரெக்டு தான். தேவரீர் எனக்கு காப்பாற்றுங்கப்பா. நமக்குன்னு சில சங்கீதங்கள் இருக்குது. 91 என்ன 91 23 அப்படியா 121 அவங்களுக்கு 121. இன்னும் யார் யாருக்கு என்னென்ன சங்கீதங்கள் இருக்கோ, அவசரமாக ஓடுற வாலிப பிள்ளைகளுக்கு 117 இந்த மாதிரிலாம் இருக்குது. தப்பு கிடையாது, ஜெபிக்கிறோம். ஆனாலும் ஒரு தாவீது எங்கேயும் போய் ஜெபித்ததாக நான் பார்க்கல. என்னை காப்பாற்றுங்க. கோர்ஸ் சங்கீதங்களில் தேவரீர் என்னை காத்தருளும், இவனுக்கு தப்பு வியும் அப்படிலாம் சொல்கிறான். ஏன்னா அந்த நேரத்தில் அவன் வந்து செய்யக்கூடிய ஒரு காரியமே ஒழிய. ஆனால் அதுக்கு பின்னால் கர்த்தர் செய்கிறத இங்கே எழுதி வச்சிருக்கிறார். இவனுடைய ஜெபங்கள் சங்கீதங்களில் இருக்குது, உண்மை. ஆனால் கர்த்தர் செய்தது இங்கே இருக்குதுன்னு, போன இடங்கள்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் போன இடங்கள்லாம். இன்றைக்கி கர்த்தர் யார் யாரை எப்படி காப்பாற்றுகிறாருங்கிற ஒரு சின்ன ஸ்டடி பார்த்துட்டு நாம் ஒரு அர்ப்பணிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு பிரயாசப்படுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுது? சரி. இந்த காலத்தில் நமக்கு நிறைய பைபிள் இருக்குது, நமக்கே பைபிள் இருக்குது. ஒரு பைபிளுக்கு மேலே இன்னொரு ஏகப்பட்ட பைபிள் வச்சுருக்குறோம். டீச் பண்ணுறதுக்கு கர்த்தர் ஆட்களை தந்திருக்கிறார். சொல்லி கொடுக்கறதுக்கு பாஸ்டர்களை கர்த்தர் தந்திருக்கிறார். நிறைய இருக்குது. அந்த காலத்தில் என்ன இருக்குது? நோவா காலத்தில் ஒன்றுமே இல்லை. ஸோ அவன் ஒருத்தனாக தானே கர்த்தரை பின்பற்றினா. அவன் ஒருத்தனை பின்பற்றினது பத்தாததுக்கு அவனோட இருக்க குடும்பத்தையும் அவன் தயார் பண்ணிக்கிட்டான். அப்போ இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? நோவாவின் இருதயம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, நோவா வந்து ஒரு பக்திமானாக இருந்தான்னு மாத்திரம் சொல்லலை, தேவனை ஆராதித்து கொண்டிருந்தான் மாத்திரம் சொல்லலை, தேவனோடு சஞ்சரித்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த சஞ்சரித்தான்ங்கிற வார்த்தை, ஸ்தோத்திரம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஆண்டவரோடு சஞ்சரித்தல், அவன் அதை தெரிந்து கொண்டான். இந்த உலகத்தில் சஞ்சரித்தல்ங்கிற, ஆண்டவரோடு சஞ்சரிக்கணுங்கிறது நமக்கும் நல்லா பிடிச்ச ஒரு வார்த்தை தான். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வார்த்தை, ஆண்டவரோடு நம்ம சஞ்சரிக்கணும். ஆனால் இந்த சஞ்சரிக்கிறதுக்கு நம்மளை விடாமல் எத்தனை போராட்டங்கள், எத்தனை தடைகள். தடைகளில் 2 விதமான தடைகள். முதல் தடை இன்டர்னல், இன்வர்ட், விதின், உள்ளே. ரெண்டாவது விதவுட், எக்ஸ்டர்னல், வெளியிலே. வெளியில் இருக்கிற தடைகள் தெரியும். உள்ளான தடைகள் ரொம்ப ரொம்ப ஆபத்தான தடைகள். வெளியில் இருக்கிற தடைகளை கூட கழட்டிட்டு ஓடி வந்துடலாம் போல், உள்ளே இருக்கிற தடைகள் நம்மோடையே இருக்கும். ஜெபிக்கலாமா? அப்புறம் ஜெபிக்கலாம்.
வேத வாசிப்போமா, அப்புறம் வாசிக்கலாம். சரி ஜெபிக்கலாமா, சும்மா கட்டில் உட்காந்துச்சோம், சேரில் உட்காந்துச்சோம். சேரில் உட்காந்து வயசானவங்க ஜெபிக்கிறது வேறு விஷயம். எல்லாத்துக்குமே பாருங்கள் உள்ளே வந்து ஒரு தடை இருக்குது. இன்றைக்கி போகணுமா சர்ச்சுக்கு, ஒரு தடை. அப்போ நமக்குள்ளேயே ஒரு சோர்வுகள், ஒரு அசதி, ஒரு நெகட்டிவ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எழும்பிட்டு இருக்கு. அதை தட்டி தட்டி தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது, நம்ம மேலே வேண்டியிருக்குது. ஸோ உள்ளான தடைகள். இனி அடுத்து ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ளே போயிட்டான்னா எவ்வளோ பெரிய தடையாக இருக்குது. அது தேவனை துதிக்கிறதுக்கு விட மாட்டேங்குது. குற்ற உணர்வு இல்லையா, தப்பன்ட்டேனே சை என்னடா. அப்போது ஃப்ரீயாக இருக்க வேண்டிய ஆள் எதுக்கு இந்த மாதிரி போராடிட்டுருக்குது? ஜம்முன்னு ஃப்ரீயாக கர்த்தாவே சோத்திரம் வாயை திறந்தோடனே உள்ள சுத்த மனசோட சோத்திரம்னு வந்துருச்சுன்னா எவ்வளவு லாபம். உள்ளே வந்து ஏகப்பட்ட தடைகள் வந்துக்கிட்டே இருக்கு. மாமிச சுபாவம். சண்டை போட்டு வந்து தேவனை துதிக்க முடியுமா? அடுத்தவனை திட்டிகிட்டு வந்து தேவனை துதிக்க முடியுமா? அடுத்தவனை புண்படுத்திட்டு வந்து ஆண்டவரை துதிக்க முடியுதா? அப்போ நம்மளையும் அறியாமல் அநேக காரியங்கள் நம்முடைய மாம்சத்தின் தூண்டுதல்னால, மாம்சத்துடைய தூண்டுதல், அந்த ப்ரெஷர் உள்ள, அதை கிராட்டிஃபிகேஷன் என்று இங்கிலீஷில் சொல்லுவோம். கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னா அதை திருப்திப்படுத்துதல்னு அர்த்தம். திருப்திப்படுத்துதல். அப்போது உள்ள சில சுபாவங்கள், ஆண்டவருக்கு விரோதமான சுபாவங்கள் நமக்குள்ளே இருப்பதாக நாம் அறிகிறோம். இந்த சுபாவங்கள் என்ன சொல்லுதுன்னா, நீ என்னையை திருப்திப்படுத்துன்னு சொல்லுது. அது விட மாட்டேங்குது. அது சரி ஒரு தரம் வாழ்க்கையில் திருப்திப்படுத்திட்டா போதுமா? அது சனிய மாதிரி என்ன செய்யுது, நிமிஷந்தோறும் அது கேட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கு தீனி போட்டாலும் காணாது போல் இருக்குது, நம்ம தீனி போட்டு முடியாது போல். அதனால் அந்த சுபாவங்கள் தான் அதிகமாக வளருது. இது உள்ளான தடைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வெளிப்படையான தடைகள் உங்களுக்கு தெரியும் அது என்னன்ட்டு. புறப்படும்போது நம்ம மாமா அத்தை வருவாங்க, சித்தப்பா என்றைக்கு வராத சித்தப்பா சண்டே தான் வந்து உட்காருவாங்க. ஐயோயோ என்றைக்கு போடாத ஃபங்க்ஷன்லாம் சண்டே தான் வைப்பார்கள். நீங்கள் வராட்டி அவ்வளோதான் ஆமாங்க, நாங்கள் உங்கள் நல்லது கெட்டதுக்கு வரமாட்டோம். இதெல்லாம் வெளியில் வர இந்த தடைகளையும் நம்ம மேற்கொள்ள வேண்டியிருக்குது. மேற்கொள்ளணுன்னா மேற்கொள்ளலாம். அது என்ன சொல்லும், என்னை திருப்திப்படுத்தும்னு சொல்லும். ரெண்டுமே என்னைய திருப்திப்படுத்துன்னு தான் சொல்லும். சித்தப்பா வந்துட்டாங்க, எப்படி அவமரியாதை பண்ணக்கூடாது அல்லவா அப்படி. அப்போ அவங்க எதிர்பார்ப்பாங்க, நான் வந்தேன் நீ பாட்டுக்கு போகிற அப்படிம்பாங்க. ஐயோ சாரி போகணும், ஏன்னா சர்ச்சு முக்கியமாடா, நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. இவங்க ரட்சிக்கப்படலை, ஆனால் அவங்களுக்கு சர்வசாதாரணமாக சொல்லிடுவாங்க. இப்படி யாரை திருப்திப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்தவர்கள் தேவனை மாத்திரம்தான் திருப்திப்படுத்துவார்கள். அந்த பலன் அவர்களுக்கு இருக்கும். இல்லாவிட்டால் கொஞ்சம் பயந்து என்ன செய்யுது பாஸ்டர் அப்படின்ட்டு அது போயிடும். குழந்தைகளாக இருப்பார்கள், இன்னும் பல பெற்றிருக்க மாட்டார்கள். நாம் தேவனை திருப்திப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் முக்கியம். கர்த்தர்னு வந்துச்சுன்னா அவருடைய காரியத்தில் யார் குறுக்கில் வந்தாலும், உள்ள குறுக்கில் வந்தாலும், இல்லை சொல்லுங்கள், உள்ள வந்தாலும் வெளியில் குறுக்கில் வந்தாலும், ரொம்ப முடியாத ஒரு காரியங்கள் இருந்தால் நம்ம அதை தவிர்க்க முடியாது. இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் டீச்சராக இருக்கிறாங்க, எலெக்ஷன் அன்னைக்கு டியூட்டி போட்டு விட்ருவாங்க. எங்கிட்டாவது ட்ரைனிங்கும்பா கேம்பும்பாங்க, போய் தான் ஆகணும். இல்லைன்னா தாசில்தார் கையில் இருக்குது நம்ம அந்த இது டியூட்டி போய்டும், வேலை போயிடும். ஸோ டியூட்டி போட்டுருவாங்க. அந்த மாதிரி 1 or 2 கேசஸ் எப்பயாவது வருஷத்தில் வரும். பட் நர்சஸ் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எங்கிட்ட கேம்புன்னு போட்டு வந்தே ஆகணும்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு கோ. அது வேறு விஷயம். அதர்வைஸ் நம்முடைய சோம்பல்தனமே நமக்கு ஒரு எதிரி. லேசாக கை கால் வலிக்குதுனாலே அதுவே ஒரு எதிரியாக இருக்குது. இதெல்லாம் தடைகளை மீறி நம்ம வரும் பொழுது தான்
கர்த்தர் நம்மை நம்ப முடியும். கர்த்தர் நம்மை நம்பணுன்னா, நம்மளோட பேசணுன்னா, நம்மளோட பழகணுன்னா, கர்த்தர் நம்மளோட பழகணுன்னு ஆசை இருக்குது எல்லாருக்கும். ஆனால் அவர் பழகணுன்னா அவர் பார்க்கிற சில காரியங்கள் இருக்குது அல்லவா. சிலரோடு நம்ம ரொம்ப நெருங்கி பழகுவோம், சிலரோடு ரொம்ப தூரமாக இருப்போம். ஹலோனா ஹலோ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சிலரோடு அப்படி அல்ல, நல்லா நெருங்கி பழகும். என்ன சொன்னாலும் அவர், ஏன்னா அவங்க அடிக்கடி நம்மளை பார்க்க வருவாங்க, நாம் அவங்களோட பேசுவோம். தே ஆர் அவைலபிள் டு அஸ். நமக்கு அவங்க எப்போதும் அவைலபிளாக இருக்கிறாங்க. எல்லா செல்ஃபோனில் அத்தனை கான்டாக்ட் இருக்குது, அத்தனை பேர்ட்டையும் நம்ம பேச மாட்டோமே. ஒரு சிலர் மாத்திரம் அடிக்கடி, ஏன்னா தே ஆர் அவைலபிள் டு லிசன் டு அஸ். நமக்கு உதவி செய்யவும், நம்ம பேசும்போது கேட்கவும் ஆயத்தமாக இருப்பார்கள். அதுபோல தான் கர்த்தருக்கும் சிலர் இருக்கிறாங்க. என்ன செய்ய, கர்த்தர் நல்லவர். தாவீது அப்படி இருந்தான், எப்போ பார்த்தாலும் பேசுகிறதுக்கு இருந்தான். அப்போ நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. அப்போ நம்ம இப்போ தன் காலத்தில் இருந்தவர்கள்னால் இவன் விசேஷம் தானே. இவனை ஆண்டவர் ரொம்ப பொக்கிஷமாக பார்த்தார். அவன் என்னத்தை தெரிந்து கொண்டான்னா, இந்த ஆண்டவரோடு கொஞ்சம் சஞ்சரிச்சுட்டு அப்படி கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வருவோம். எப்போ பார்த்தாலும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஆண்டவர் தான். பெஸ்ட்டு வாக்கிங் போகிறதுக்கு நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்ல. சிலர் பார்த்திங்கன்னா 4-5 பேராக ரோட்டில் நடந்து போவாங்க, வேகமாக நடந்து பார்க்கிலெல்லாம் நடந்து போவாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு ஊர் கதை உலக கதை பேசிட்டு நடந்துகிட்டே போவோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வேணும். அதுபோல் ஒரு நோவா அல்லது ஒரு ஏனோக்கு, இவங்கெல்லாம் ஆண்டவரோட வாக்கிங் போகணுன்ட்டு ஆசைப்பட்டவங்க. ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுக்கு பதிலாக, மனுஷனோட போகிறதுக்கு பதிலாக ஆண்டவரோட வாக்கிங் போகலாமா? ஆண்டவரோட ஒருத்தன் வாக்கிங் போனால் என்ன நடக்கும்? இது நம்ம சொல்ல முடியாது. அவரை போல ஒரு பெஸ்ட்டு நண்பன் யாருமே இல்லை. ஸோ நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பாடம். இந்த மாதிரி வாக்கிங் போகிறவன்னா கர்த்தர் காப்பாற்ற மாட்டாராம். நோவா என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னதே இல்லை. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி அவன் கப்பலை கட்டினான். கப்பலை கட்டி போட்டுட்டு, என்ன ஆண்டவரே பைத்தியக்காரத்தனமாக சொல்கிறீங்களே, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, எவனும் நம்பலை, எனக்கும் நம்பிக்கை அவ்வளோ வந்த மாதிரி தெரியல, இன்னும் சும்மா என்னை போட்டு வேலை வாங்குறீங்க, அது பத்தாவதுக்கு ஒரு பக்கம் கப்பலை கட்ட வேணாம், இல்லை பிரசங்கம் பண்ண வேணாம், வெளியில் போய் நீங்கள் வேறு யாரையாவது கப்பலை கட்ட விட்டுட்டு என்னையே பிரசங்கம் பண்ண விடுங்க, இல்லை நான் பிரசங்கம் பண்ணுறேன், வேறு எவனாவது கட்டட்டும். கட்டுறதும் அவன்தான், எவ்வளோ சஞ்சரிக்கிறது, பிரசங்கம் பண்ணி தேவனோடு கூட சஞ்சரிக்கணும். அவள் எவ்வளோ பெரிய கடினமான ஒரு வேலையை ஒரு மனுஷனுக்கு தேவன் தந்திருக்கிறார். கொஞ்சம் அதை யோசிங்க. அது இந்நாள் வரைக்கும், இந்த கால நேரம் வரைக்கும் நமக்கு அது உதிக்கலை வாழ்க்கையில். நிச்சயமாக இந்த ஆங்கிளில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அவனுக்கு தானே அளவெல்லாம் கொடுக்கப்பட்டது, அந்த கப்பலுடைய அளவெல்லாம். வேறு யாருக்கும் கர்த்தர் தரலையே. சரி, பிரசங்கம் பண்ண சொன்னது யார்? சரி, கப்பலை கட்டுறதுக்கு கொடுத்து பிரசங்கம் பண்ண இன்னொரு ஆள் போட்டால் இது என்ன இப்போ காசு கூலி கொடுத்து பிரசங்கம் பண்ணுறதா? அந்த இருதயம் யார்கிட்ட இருக்கும்? பிரசங்கம் பண்ணணுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரசங்கம் பண்ணணுன்னா யார், நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாருன்னா அது ஒரு கூலி தொழிலாக நம்ம என்ன செய்ய முடியாது. அவரோடு அவருடைய சிந்தையும் அவருடைய விருப்பங்கள் இருந்தால் தானே வார்த்தை வரும். அப்போ தானே அவனுக்கு அந்த டியூட்டியை கொடுக்க முடியும். கூலி வாங்கிட்டு போஸ்டர் ஒட்டுற மாதிரியா? போஸ்டர் ஒட்டுறதுக்குன்னு தனியாக நிறைய பேர் இருக்காங்க, ஏஜென்சிஸ் இருக்காங்க. நீங்கள் போக வேண்டாம். அவனுக்கு ஒரு போஸ்டருக்கு 4 ரூபா 3 ரூபான்னு கொடுத்துட்டா போதும். 1000 போஸ்டர்ஸ் அவன் கையில் கொடுத்துட்டா, அத்தனை காசை கொடுத்துட்டா, அவங்க போகிற இடங்கள்லாம் சப்பு ஒட்டிட்டு போவான். அதில் என்ன எழுதியிருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிக்கவும் ஆசைப்பட மாட்டான். என்னமோ எழுதியிருக்கப்பா, நமக்கு வேண்டியது காசு, விட்டுரு. இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் வேலை செஞ்சால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு விசுவாசி ஆண்டவருக்கு கொடுத்து பிரசங்கம் பண்ணால் எப்படி இருக்கும்? கர்த்தருடைய பிள்ளை, எனக்கும் அவனுக்கும் ஒரு உறவே இல்லை, ஆனால் அவன் பாட்டுக்கு என்ன செய்கிறான்? பிரசங்கம் பண்ணிட்டு போகிறான். முடியுமா? அவனோடு தேவன் ரகசியங்களை அவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறானே.
போஸ்டர் ஓட்டுறவேன் சார், போஸ்டர் பார்த்தேன் சார், நான் போஸ்டர் ஓட்டுறவேன். மீட்டிங் எப்போ சார்? ஆவிக்குரிய கூட்டமா சார்? ரொம்ப சந்தோஷம் சார், நான் வரேன் சார், குடும்பமாக வரேன் சார், எங்கள் ஊரில் நிறைய பேர் வரணுங்கிறாங்க சார். என்றைக்காவது பேசுவேன்னா பாட்டு ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் அதே இது ஒரு விசுவாசி அது ஒட்டுறாருன்னா எப்படி ஒட்டுவார்னா, அவர் ஜபத்தோடு ஒட்டுவார். ஆண்டவரே இந்த பார்க்குற எல்லாரும் வரணும் ஆண்டவரே, தொடப்படணும் ஆண்டவரே, சுகமாகணும் ஆண்டவரே, அந்த ஜபத்தோடு ஒட்டிட்டு போவான். ஏன் ஒட்டுறான்? அவனுக்கு தொப்புள் கொடி அங்கே இருக்குது. அதனால தான் அந்த வேலையை மற்றவன்கிட்ட கொடுக்க முடியாது. சரி, கப்பல் கட்டுற வேலையை கொடுக்க முடியாது, பிரசங்கம் பண்ண வேலையை இன்னொருத்தன்ட்ட கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் நேரம் இல்லையா, டயர்டாக போச்சு, நீரெல்லாம் என்னையான்னு சொல்லி கட் பண்ணவும் இல்லை, அவன் சஞ்சரிக்கவும் ஜெபிக்கலை, வாக்கிங் போயிட்டே இருக்கிறான். என்னென்ன ரகசியங்கள் கற்றுக் கொடுத்துருப்பாரோ எழுதவில்லையே நம்மளுக்கு. ஏதோ கொஞ்சம் தானே எழுதி கொடுத்துருக்குறாரு. முழுசாக எழுதியிருந்தால் இந்நேரம் நான் எவ்வளோ பைபிள் ஸ்டடி எடுத்து நம்ம உருப்பிட்டுருக்கலாம். அதோடு நிறுத்திட்டார் ஆண்டவர். அவன் இந்த வேலையும் செய்யணும். 4வது பொறுப்பு தன் குடும்பத்தையும் கர்த்தருக்குள்ளால வச்சுக்கணும். 4வது பொறுப்பு குடும்பத்தையும் காப்பாற்று. குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கர்த்தரை தேடணும் அல்லவா? அப்போ குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அல்லவா? குடும்பத்தோடு விசுவாச பெருமக்களே, குடும்பத்தோடு நாம் நேரத்தை செலவிடணும். நம்முடைய பிள்ளைகளோடு எல்லா மக்களோடு நம்ம நேரத்தை செலவிடலைன்னா இன்னொருத்தங்க தட்டிட்டு போயிடுவான். தட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். நாம் நம்முடைய அன்பை குடும்பத்தில் நம்ம செலுத்தும் போது நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஆட்கள் வேறு கள்ளப்பையுடைய அன்புன்னு போலி அன்புக்கு அடிமையாக மாட்டாங்க. அவன் தட்டிட்டு போயிடுவான். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் பாழாகி போகுது. காரணம் என்னென்னா, குடும்ப தலைவர்கள், தலைவிகள் குடும்பத்தோடு இருக்கிறது இல்லை. ஒரே வேலை 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 வேலை, இந்த பிஸ்னஸ் ஓடிட்டர். அது நல்ல வாழ்க்கை கிடையாது. அதனால் நம்ம உட்கார்ந்து எல்லாம் கலகலன்ட்டு இருக்க வேண்டியது ஒரு அவசியமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ 4வது பொறுப்பு 4 ஒரே மனுஷன் செய்ததுனால, நீ அடுத்து 14வது வசனத்தை பாருங்கள். அதில் கொப்பேர் மரத்து 7வது அதிகாரம் 7வது வசனம். காப்பாற்றப்பட்டார்களா? இது அவன் கேட்டு காப்பாற்றப்படலை. அவனுடைய எண்ணங்கள் பூரா வேற. அவர் சொன்ன பேச்சு கேட்கணும், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும், பிரசங்கம் பண்ணணும், ஜனங்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு உட்கார்ந்துருந்தான், சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவன் அவனை காப்பாற்றினார். அப்போ தேவன் யாரை காப்பாற்றுகிறார்? நான் சொல்ல வேண்டாம், அந்த பாயிண்ட்டு நீங்களே சொல்லிட்டீங்க. அவரோடு கூட உறவாடுகிற சஞ்சரிக்கிறவர்களை தேவன் கட்டாயமாய் காப்பாற்றுகிறார். அவர்களுக்கு ஒரு பெரிய தைரியம். நான் ஆண்டவரோடு உறவு வச்சுக்கிட்டு அவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறபடினாலே, அவர் பேச்சை கேட்டு அவர் சொன்னபடி காரியங்களை செய்து அவரோட உறவோடு இருக்கிறபடினால், கர்த்தர் எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் என்னை கட்டாயமாக காப்பாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம். தேவன் யாரை காப்பாற்றுவார்? அதுலேயே நமக்கு ஆன்சர் இருக்குது, அதில் பதில் இருக்குது. யாரை தேவன் காப்பாற்றுகிறார்? ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. விடக்கூடாது. சிலர் ஆண்டவரை விடாமல், தானியேல் குறித்து ராஜா சொல்லுகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற கர்த்தர் உன்னை காப்பாற்றினார். என்ன சூழ்நிலை வந்தாலும் இடைவிடாமல் ஆராதிக்கிறான். இது ஒரு பெரிய கிருபை. மனுஷர்கள் சோர்வுகள் வரும்போது இதை கொஞ்சம் நிறுத்துறது பழக்கம். ஆராதனை நிறுத்துறது பழக்கம். சோகமாக இருந்து சில காரியங்கள்லாம் கொஞ்சம் போங்க ஆண்டவரேன்ட்டு சில நேரங்களில் என்ன பண்ணுவான்னா பிசாசு இந்த பழைய பாவத்துக்கு திருப்பி விட்டுருவான்.
பழைய பாவத்துக்கு திருப்பி விட்டுரும். அந்த சோர்வான நேரத்தில் பழைய பாவத்தை செய்கிறதுக்கு ஒரு பெரிய இன்பம் அவன் இருக்கும். அந்த பழைய பாவங்களுக்கு திருப்பி விட்டு தேவனை அவன் எப்படியாவது கொஞ்சம் அந்த சோர்வு நமக்கு வந்த சோர்வை நியாயப்படுத்தி அவன் கர்த்தரை விட்டு தூரமாக போக பண்ணுறான் பாருங்க. என்ன புரிஞ்சுது? நமக்கு வரக்கூடிய சோர்வான இப்போ பழைய பாவத்துக்கு திரும்பினவர்கள் எத்தனை பேர்னா இன்னும் எல்லாருமே அந்த காரியத்தை செஞ்சுருக்கிறோம். கை தூக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்தோத்திரம். அது அவனுடைய டெக்னிக். அது அவனுடைய நம்ம அதனால தான் டிப்ரெஷன் ஒரு வார்த்தை இருக்குது, சோர்வுன்னு ஒரு வார்த்தை. அது ஒரு ஆவி. இது டிப்ரெஷன் வர்றதுக்கு, அதாவது சோர்வு வர்றது நியாயம்தான். எல்லா மனுஷர்களுக்கும் சோர்வு வர்றது எப்படி நமக்கு பசிக்குதோ சிரிப்பு வருதோ அதுபோல் சோர்வு சந்தோஷத்துக்கு ஆப்போசிட்டானது தான். இந்த உலகத்தில் நம்ம நிறைய சோர்வுகளை சந்திக்கிறோம். இருந்தாலும் சோர்வுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. ஒரு அளவு இருக்குது. இந்த அளவை மீறி போகும் பொழுது அது டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே போயிடுது. டிப்ரெஷன்னா அளவுக்கு மிஞ்சின சோர்வு. அளவுக்கு மிஞ்சின சோர்வை கொடுக்கிறது ஒரு ஆவி. அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. சோர்வு ஓகே, விசனம் வர்றது ஓகே. பரிசுத்தவான்கள் விசனப்பட்டிருக்கிறாங்க. சோர்வடைஞ்சது உண்மைதான். சோர்வடைஞ்சு போதும் கர்த்தாவேன்னு சொன்ன ஒரு ஆள் இருக்கான். எலியா என்ன சொன்னான்? சோர்வடைஞ்சு என்ன போதுங்கிற அப்படின்னு ஆண்டவர் தட்டி எழுப்பினார். என்ன இப்போமே போதுமா? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குதுன்னு சொன்னார். நீ இன்னும் எத்தனை பேரை நீ அபிஷேகம் பண்ணு? உன் பின்னால் ஒருத்தன் வர்றான், அவனை பண்ண எகுன்னு ஒருத்தன், அவனை இது பண்ணு, இப்படி நிறைய வேலையெல்லாம் வச்சுருக்கிறேன், நீ போதுங்கிற. அது அளவுக்கு மிஞ்சின சோர்வு கிடையாது. நல்ல பாடம். அளவுக்கு மிஞ்சின சோர்வை கொடுக்கறதுக்கு ரெடியாக ஒரு சின்ன சோர்வை பயன்படுத்தி அளவுக்கு மிஞ்சின சோர்வை கொண்டு வர்றதுக்கு அந்த ஆவி காத்து. ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன் பேர் அதுக்கு. அந்த ஆவி, பொல்லாத ஆவிக்கு பேர் டிப்ரெஷன். இப்போ அந்த டிப்ரெஷன் வரும் பொழுது தேவனுடைய நன்மைகளை அவன் யோசிக்க தோணாது. பழைய பாவங்களை இன்பத்தை கொடுப்பான். அதை அந்த சோர்வுகளை மறக்க பண்ணுறதுக்கு அவன் அந்த பாவ இன்பங்களுக்குள்ளே போய் 2 நாள் 3 நாள்னு தொடர்ச்சி அதே பாவங்களை செஞ்சு ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடலாமா அப்படின்ட்டு அவன் நிச்சயமாக பாவம் செய்தவன் தூரமாக தானே போவான். அப்போ அவனுக்கு சாதகமாக மாறுது, பிசாசுக்கு சாதகமாக மாறுது. இந்த சோர்வின் ஆவியும், அதாவது டிப்ரெஷன் ஸ்பிரிட்டும், பயத்தின் ஆவியும் கசின் பிரதர்ஸ், சகோதரர்கள். முதலாவது பிசாசு ஒரு மனுஷனை எப்படி தாக்குவான்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன் போகும். அது போய் அது வேலையை செய்யும். அப்படி இருப்பான். அந்த டிப்ரெஷனுக்குள்ளே போக 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 அடுத்து அவனுடைய பிரதர் ஒருத்தன் வருவான், பயத்தின் ஆவி, 2வது ஆவி. அப்படி அவனை பயத்தின ஒருத்தன் டிப்ரெஷனுக்குள்ளே போய் ஒரு பயமும் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அவன் எந்திரிக்கிறது பெரிய கஷ்டம். பயங்கரமான தேவ கிருபை வந்தால் ஒழிய இல்லை, கர்த்தர் யாரையாவது கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் மாற்றி சொல்லி எழுப்பி விட்டு அவருக்கு கிருபை நமக்கு கிடைக்கணும். நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சது போல், அடே அப்பா நம்ம அப்படி போன நாட்கள் இருக்குது, ஆனாலும் கர்த்தர் கிருபையாக தூக்கி விட்டார். எல்லாருக்கும் இருக்கும் சோர்வும் ப்ளஸ் பயமும். ஏன் இதை சொன்னேன் அப்படின்னாக்க, அந்த பழைய பாவத்தை எந்த இடத்துலையும் எந்த சோர்வு வந்தாலுமே சாத்தான் நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடாது. நம்முடைய சோர்வின் நாட்களில் அவன் ரெட்டியாக நிற்பான். அவனுடைய எய்மே என்ன, அவனுடைய கொள்கையே என்னன்னா, தேவனை விட்டு நம்மளை பிரிக்கணும், தூரமாக்கிடணும், அவரை மறுதலிக்கணும், அவரை நம்பக்கூடாது, அவரை கேள்வி கேட்கணும், அவரை நார பண்ணணும், அவருடைய நாமத்தை தூஷிக்க பண்ணணும். அவ்வளவும் அவன் புத்தி அப்படியே நம்ம செய்யணுன்ட்டு விரும்பி அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். உன்னதமான மகா பரிசுத்த நல்ல தேவனை அவருடைய பிள்ளைகளை கொண்டே தூஷிக்க வைப்பான். அதுதான் ரெடியாக காத்திருக்கான். அதனால தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குதாம், உறுதியாய்
அவரை பற்றி கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. சோர்வான மொமெண்ட்ஸ் கொஞ்ச நாள் தான், பலவீன நேரங்கள் கொஞ்ச நாள் தான். கர்த்தர் நன்மைகளை தருவார். நன்மை தரும்போது துதிக்கிறது மாத்திரமல்ல, சில சோர்வான நேரங்கள்லேயும் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அதுதான் லைஃப். ஹல்லேலூயா. பற்றி கொண்டவன் உம்மையே அவன் நம்பி இருக்கிறபடினான். இன்னும் சொல்லப்போனால், சந்தோஷமாக இருந்து கர்த்தரை நம்புகிறது காட்டிலும் துயரத்தில் இருந்து கர்த்தரை நம்புகிறது ரொம்ப இன்பமாக இருக்கும். மனசுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும். நல்ல குதூகலம் கழித்து டக்கு 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 டக்குன்னு கேட்குறதெல்லாம் கிடைக்குது. எல்லா நேரத்துலையும் எல்லாம் டக் 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 தானாக வீட்டில் நடக்குதுன்னாக்க, அந்த நேரத்தில் கர்த்தரை நம்புறது அது ஒரு மேலோட்டமாக இருக்கும். ஆனால் நாம் சோதிக்கப்படுகையில், நாம் நிராகரிக்கப்படுகையில், நமக்கு சில காரியங்கள் தூரமாக இருக்கையில், இன்னும் காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கையில், எல்லா மத்தியிலையும் அவரை நம்புறதுங்கிறது ஒரு கிருபை. அல்லேலூயா. அவரை நம்புறது பெரிய பாக்கியம். நம்புறதுலையே ஒரு நம்பிக்கை வராது. அவரை நம்பிக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு ஒரு நம்பிக்கை குறைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். என்ன ஆண்டவரே சும்மா நம்பிக்கிட்டு இருக்கேனா, இன்னும் காரியங்கள் நடக்கலையே, நான் பார்க்கலையே, செய்யலையேங்கிற அந்த அவிசுவாசம் ஒரு பக்கம் பின்னால் தொடர்ந்து வரும். அதையும் ஒரு தட்டு இல்லை என் தேவன். அந்த நம்புகிற அந்த விசுவாச பரீட்சையில் ஒரு மனுஷன் உறுதியாய் இருப்பானால் தேவன் அவனை காப்பாற்றுவதாக சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாய் அவரை நம்பி இப்படி ஒரு விசுவாசத்தில் இருந்து நம்பிக்கொண்டிருக்கிறவர்களை அவர் கைவிடுவாரா? ஃபஸ்ட்டு பாயிண்டில் அவரோட வாக்கிங் போயிட்டு அதைத்தான் விரும்புகிறேன்னு சொல்லி வேறு எந்த மனுஷனையும் விரும்பலைன்னு சொல்கிறவனை கர்த்தர் காப்பாற்றாமல் இருப்பாரா? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன? உறுதி. எப்போ உறுதினா, எல்லாம் ஜாலியாக லைஃப்பில் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் தானாக எல்லாம் நடக்குது, இப்படி சொடக்கு போட்டால் எல்லாம் டக் 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 டக்குன்னு முடிகிறது இல்லை. சோதனை வேதனை நேரங்களில், பலவீன நேரங்களில், துன்பத்தின் துக்கத்தின் நேரங்களில், அவமானத்தின் நேரங்களில், நிராகரிக்கப்பட்ட நேரங்களில், தாமதத்தின் நேரங்களில், ஏளனங்கள் மத்தியில் வண்டியை கொண்டு போகிறது ரொம்ப கடினம். அப்பமும் நம்புறியா? ஒன்றா தூக்கிட்டு போயிட்டானே, ஓட்டிகிட்டு போயிட்டானே. நீ செல்வ சீமான் அல்லவா? உனக்கு இருக்கிற சம்பத்தெல்லாம் இப்படி அநியாயத்துக்கு ஓட்டிகிட்டு போயிட்டு 10 பிள்ளைங்களும் செத்து போச்சு. இதை விட எப்படி அவமானத்தை தாங்கிறது? இந்த லாஸ் திரும்பி வருமா? ஒரு நாளில் திருப்பி எல்லாம் கொண்டு வந்துடுவியா? ஏயா புருஷா, திருப்பி கொண்டு வந்துடுவேயா? 10,000 ஒட்டகங்களை திருப்பி கொண்டு வந்துடுவேன்? ஆடு மாடெல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டானே, உன் கண்ணெதிர ஓட்டிகிட்டு போயிட்டானே. சரி, அது போய் தொலைது போட்டு செவர் இடிஞ்சு 10 பிள்ளைங்க விழுகிறாங்கண்ணா, என்னையா இது? ஒரே நாளில் கொண்டு வந்துடுவேயா 10 பிள்ளைகளை? அந்த அம்மாவுக்கு ஒரு வந்துச்சே பாருங்கள், ஒரு எரிச்சல், கோபம் வந்துச்சு. இன்னுமா நம்புகிறேன்னு கேட்டுச்சு. இன்னுமா நம்புகிற உன் தேவனை? சரி, ஏதோ 2 ஆடு காணலைன்னாலும் பரவாயில்ல, தூக்கிட்டு போயிட்டான், திருடிட்டு போயிட்டான் நைட்டில். சரி, அதுக்கே புலம்புறோமே, போச்சு ஒரு ஆடு போச்சு, ஒரு ஆடு போச்சு, போச்சு போச்சு, ஒன்று போச்சு, நல்ல எவன் கசாப்பு வச்சானோ, குழம்பு வச்சானோ அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கான். எல்லாம் ஒட்டகம், ஆடு மாடு எல்லாம் போய் செவர் கழிஞ்சு 10, இப்போவும் 10 சுரண்டி புண்ணு, உடம்பெல்லாம் ரணம், அடையாளமே தெரியல. அவனை பார்த்தா இவன் தான் யோபா தெரியல. அவன் பொண்டாட்டி மாத்திரம் நல்லா பளவலான் இருக்கான், கொழுன்ட்டு. அதுக்கு எதுவும் நடந்த மாதிரி பைபிளில் இல்லை. எதுவும் புண்ணு வந்துச்சா அதுக்கு அந்த அம்மாவுக்கு? ஒன்றும் இல்லை. அது பளவலான்னு பம்பளி மாதம் மாதிரி இருக்குது. ஏன்னா தின்றுக்கும்ல. ஆடு மாடு ஒட்டகம்லாம் இவ்வளோ இருந்தால் அது எப்படி இருக்கும் அந்த வீடு? ஆட்டுப்பால் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் போதுமானதுன்னு போட்டிருக்குல்ல, அந்த வருமானம் போதுமானது. இந்த பொம்பளை நல்லா குண்டு நடக்க முடியாமல் உருளைக்கிழங்கு மாதிரி உட்காந்துருக்குது. இதுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் அந்த ஆளை பார்த்தா பரிதாபமாக போயிட்டான். அப்போ வாயிலேருந்து வர்ற வார்த்தையை பற்றியெல்லாம், இன்னுமா நம்பிகிட்டு இருக்க நீ? இந்நேரம் தூஷித்து நீ செத்து போயிருக்கலாம்ல அப்படின்னு அந்த பொம்பளை சொல்லுதுன்னா, அவன் எவ்வளவு உறுதியாய் அவனுடைய செழிப்பின் நாட்களில் மாத்திரம் இல்லை,
அவனுடைய பயங்கரமான நாட்களையும் அவன் இன்னும் நம்புகிறான். பார்த்தீங்களா? தேவன் அவனை காப்பாற்ற மாட்டாரா? அதான் பாடம், அதுதான் நமக்கு பாடம். இன்னைக்கு மூணாவது முடிச்சிருவோம். மூணாவது என்ன அப்படின்னு கேட்டால், சங்கீதம் 116 6வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார், நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். கபடற்றவர்களை, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவன். கரெக்டுங்களா? அப்போது மெலிந்து போனேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் மெலிந்து போனான்? இவன் கபடம் இல்லாதவன், அதனால் நிச்சயமாக போராட்டங்களை சந்தித்திருக்கிறான். கபடாய் பேசுகிறவன் தப்பிச்சுட்டு போயிடுவான். கபடு பேசுகிறவன் தப்பிச்சுட்டு போயிடுவான் வாழ்க்கையில். இதில் ஒன்று சொல்லி அதில் ஒன்று சொல்லி இதில் மாற்றி அதில் மாற்றின்னு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆபத்தும் வர்றதில்லை. யதார்த்தமாக உண்மையாக பேசுகிறான் பார்த்தீங்களா, இவன் தான் மாட்டிக்குவான். அப்போ நான் மெலிந்து போனேனுங்கிறான். ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடலை. கபடற்றவர்கள், எந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. காக்கிறார், ரட்சித்தார்னா காப்பாற்றினார் தானே அர்த்தம். இப்போ கபடாய் ஆணையிடாமல், கர்த்தாவே யாருமுடைய கூடாரத்தில் தங்கியிருப்பான், யாருமுடைய பர்வதத்தில் ஏறுவான், நல்லது நிற்பான், 15 போட்டிருக்கு. அதில் கபடாய் ஆணையிடாமலும் என்று எழுதியிருக்கு. கபட்டு நாவே உனக்கு என்ன கிடைக்கும், சுட்டரிக்கப்படுவதே உனக்கு முடிவு. இப்படி கபடத்தை குறித்து பல இடங்களில் கபடஸ்தன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தன் மந்தையிலே ஒரு நல்ல கடாய் இருக்கையில் நொண்டி, குருடு, ஊமை இப்படிப்பட்ட சில பலிகளை, ஆடுகளை கொண்டு வந்து எனக்கு நேர்ந்து கொள்ளுகிறவன் கபடஸ்தன், சபிக்கப்பட்டவன். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை மல்கியால் இருக்கு, ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். மந்தையில் நல்ல கொழு கொழுன்னு ஒரு நல்ல ஆடு இருக்குதான், இருக்குதுல்ல, அதை வச்சிருக்க நீ. மனசு வரல, ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு பலியிடுறதுக்கு மனசு இல்லை. கெட்டு போனதை ஒன்றை கொண்டு வந்து, அதுவும் இருக்குது, ரெண்டும் இருக்குது. நல்லா பார்க்குறான் எதிராக கெட்டு போச்சுன்ட்டு. அந்த கெட்டு போய் நாளைக்கா இன்னைக்கா சாகுன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், நோஞ்சா மாதிரி, அதை கொண்டு போய் கர்த்தருக்குன்னு பெருசாக கொண்டு போய் பலியிடுறான். ஆண்டவரை பார்க்காம, கண்கள் பார்க்காமையா இருக்குது? டேய், அவர் கண்கள் தோட்டத்துலேயும் அந்த மந்தையிலையும் பார்க்குது, பலியிடுற இடத்தையும் பார்க்குது, எங்கேயும் பார்க்கும். எதை கொண்டு வந்து இவன் பண்ணுறான் பாரு. கபட்டு, அவனை கபடன் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்கிறார், பேர் போடுகிறார். அவனை சபிச்சே போடுவார். பலியிட்டாலும் அவன் சபிக்கப்படுகிறான். பலியிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ நம்முடைய பலிகள் எப்படிப்பட்ட பலிகளாக இருக்கணும்னா, பெஸ்ட்டு பலிகளாக இருந்தால் அந்த இருதயம், அந்த கபட்டு இருதயம் நமக்கு வேண்டாம், அது வரக்கூடாது. நொண்டியும் குருடும் நம்ம வச்சுக்கலாம், பெஸ்ட்டாக கர்த்தருக்கு கொடுக்கணும். அவர் கர்த்தர் அல்ல. அந்த இருதயம் நமக்கு இருக்குமானால் ஆட்டோமேட்டிக்கலி ஆசீர்வாதமும் காப்பாற்றப்படுதல் இருக்குது. அதனால தான் கபடற்றவர்களை தேவன் காப்பாற்றுகிறார். நான் மெலிஞ்சு போனேன், ஆனால் நான் கெட்டு போனேன்னு சொல்லலை, மெலிந்து போகலாம். ஆனால் தேவன் என்னை ரட்சித்த பொழுது என்னுடைய மெலிந்து போன காரியங்களை மறுபடியும் என்னை ஃபேட் ஆக்குவார், நினமுள்ளதாக்குவார், புஷ்டி ஆக்குவார். ஏன்னா கபடற்ற என்னுடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறாரே. இந்த 3 காரியங்கள்னால கர்த்தருடைய இன்றைக்கு காப்பாற்றப்படுதல் நமக்கு உண்டு. தாவீது போன இடங்களெல்லாம் அவனை காப்பாற்றினார். அவன் நீதியும் நியாயமும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் செய்தான். அவனுடைய இருதயம் ஆண்டவருடைய இருதயத்தை போல் இருந்தது. அவனை காப்பாற்றணுன்னா இந்த காலையில் 3 காரியங்களை பார்த்தோம். நம்பர் 1, நோவா சஞ்சரிக்கிறவனை, அவரோட வாக்கிங் போய் அவரோடையே இருக்குது. இந்த உலகத்தில் 1008 இன்பங்கள் இருந்தாலும் அதை அவன் தெரிந்து கொண்டான், கர்த்தரை தெரிந்து கொண்டான். எத்தனை டியூட்டி வேணாலும் கொடுங்க, நான் செய்கிறேன்னா. கப்பலை கட்டுறது, அதே நேரத்தில் பிரசங்கம் பண்ணுறது, 2வது குடும்பத்தை காப்பாற்றுறது, தேவனோட சஞ்சரிக்கிறது. எதுக்குமே எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லலை. நம்ம ஆள்கள் ஒரே வேலைன்னு போய் பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்றாங்க.
ஜெபிக்க பாஸ்டர் நேரமே இல்லை பாஸ்டர், நேரமே இல்லை தூக்கமாக வருது பாஸ்டர். இவனை பார்த்தா நமக்கு தூக்கம் வந்துடும் போல இருக்குது. அவன் சொல்கிறத பார்த்தாலே பயங்கர தூக்கம். எதையும் கட் பண்ணல, எதையும் கட் பண்ணாமல் அவ்வளோ உற்சாகமாய் தேவன் அவனை காப்பாற்றினார். நம்பர் 2, உறுதியாய். எந்த நேரத்திலும் யோபை போல் உறுதியாய். இன்னுமா நம்புகிறேன்னு கேட்டுச்சு. ஆமாம், இன்னும் நம்புவேன். அவன் இன்னும் நம்புவேன். இதுக்கு மேலே நடந்தாலும் நம்புவேன். இதுக்கு மேலே என்ன நடக்குது? ஜீவன் தான் போகணும், ஜீவன் தான் போகணும். அதைத்தான் அவன் சொன்னான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அதையும் சொல்லிட்டான். அவர் என்னை கொன்று போட்டால் அது ஒன்று தான் பாக்கின்னா. என் பிள்ளைங்களை செத்தாச்சு, கொன்னாச்சு, என் ஆடு மாடுகளை ஓட்டிகிட்டு போயாச்சு, என் சரீரத்தை போச்சு, என் ஜீவன் ஒன்று தான் தப்பி இருக்கு. அவர் ஒருவேளை அந்த ஜீவனையும் கொண்டுட்டார்னா மண்ணு மூட்டை நான், அவ்வளோதான். மண்ணுக்கு ஜீவன் கொடுத்தார், ஜீவன் கொடுத்து நடமாட பண்ணுகிறார். ஒருவேளை அதை எடுத்துட்டார்னா அப்பவும் அவரை நம்புவேன்னா. அப்பவும் அதையும் சொல்லிவிட்டான். இந்த அம்மாவுக்கு சொன்னது காட்டிலும் ஒருபடி கூட போய் பதில் கொடுத்துட்டு வந்துட்டான். நீ நாளைக்கு இதையும் கேட்ப, அவர் உன்னை கொண்டுட்டார்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும். இவ பேசுறதுக்கு முன்னாடி, இந்த பம்பளி மாசு பேசுறதுக்கு முன்னாலே என்ன செய்யணும், நம்ம ஒன்று சொல்லிடணும்னு சொல்லிக்க, கொன்று போட்டால் கூட நம்ம அப்படின்னா, உனக்கு புத்தி வரணும் எனக்கு அப்படின்னு. அவ்வளவு உறுதி, அவ்வளவு நம்பிக்கை. தேவன் காப்பாற்றினாரா? யோபை காப்பாற்றினாரா? மூணாவதாக, கபடற்றவர்களை. நீங்கள் ஒருவேளை மெலிஞ்சு போகலாம், மற்றவர்கள் பார்வையில் நீங்கள் ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் போகலாம். பிழைக்க தெரியலன்னு சொல்லுவாங்க நம்மளை. பிழைக்க, ஏன்னா மாற்றி இது மாற்றி அது மாற்றி அது மாற்றி மாற்றி போனால் நல்லா பிழைக்கலாம், காசு சம்பாதிக்கலாம். எப்போ பிழைக்க தெரியாத பயிலுங்க இவனுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, மெலிஞ்சு போகலாம், பரவாயில்ல. நம்ம வீட்டில் அன்னன்னைக்குள்ள பொருள்கள் தான் இருக்கும், சில நேரங்களில் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஏதோ இருக்கிறத கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் அரை வயிற்றோடையே நிறைய நாட்களை கழிச்சிருக்கிறோம், கால் வயிற்றோடையே நிறைய நாட்களை கழிச்சிருக்கிறோம். தண்ணி குடித்து நிறைய நாட்களை கூட கழித்த நாட்கள் உண்டு. வயிறு வீங்கிற அளவுக்கு சாப்பிட்ட மாதிரி இல்லைன்னு சொல்கிறதுக்கு இருக்குது. அந்த மாதிரிலாம் நான் என்னைக்காவது சாப்பிட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். அதனால தான் போல் மத்திய பிரதேசம் வளராமல் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு நானே பாரமாக இல்லாமல் இருக்கேன். இந்த மத்திய பிரதேசம் வளர்ந்துச்சுன்னா பெரிய பாடுங்க, குறைக்க முடியாதுங்க. மறுபடி சிலர் அனுபவிச்சுட்டு சிலர் மண்டையாட்டுறதை பாருங்கள், முடியாது. அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பல வந்திருக்கலாம். ஒருவேளை மெலிந்து அடுத்தவர்களுக்கு முன்னால் கொஞ்சம் அவமானமாக பிழைக்க தெரியலன்ட்டு நம்மளை பார்த்து 40 பேர் சொல்லியிருக்கலாம். பரவாயில்லை, எனக்கு அந்த ஞானம் வேண்டாம் சாமின்றணும். இதை மாற்றி அதை மாற்றி அப்படி பேசிப்படி அந்த ஞானம் எனக்கு வேண்டாம். எனக்கு யதார்த்தமாக கர்த்தருக்கு பயந்து 2 வார்த்தை பேசினா போதும். என்னை முட்டாள்னு நினச்சாலும் பரவாயில்லை, மெலிஞ்சு போனவன் நினச்சாலும் பரவாயில்லை, பிழைக்க தெரியாதுன்னு சொன்னாலும் பரவாயில்லை, என் கர்த்தர் என்னை காப்பாற்றுகிறார். அவன் சொல்லிட்டான், நான் மெலிந்து போனேன், தேவன் என்னை ரட்சித்தார். இப்போ நீ இப்படி மாற்றி பேசுகிற, கர்த்தர் உன்னை ரட்சிப்பாரா? உன்னை ரட்சிக்க மாட்டாரே, ஆனால் என்னை ரட்சிக்கிறாரே. எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடலாம். தாவீது போன இடங்கள் எல்லாம் அருமையான பாடங்களை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் நம்மை காப்பாற்ற வேண்டுமானால் தெய்வமே அந்த 3 குணாதிசயங்கள் எனக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்மோடு சஞ்சரிக்கணும். சஞ்சரித்தல்னா வனசஞ்சாரின்னு ஏசாவை குறித்து போட்டிருக்கு. அவன் தங்குற இடமே வனம்தான். இந்த காட்டுக்குள்ளேயே இப்போ சுற்றிக்கிட்டே கிடப்பான்டா இவன். சிலர் சொல்கிறாங்களே, ஊர் சுற்றிக்கிட்டே கிடப்பான் இவன், ஊர் சஞ்சாரி அப்படிம்பாங்க. கால் நிற்காது வீட்டில் அப்படின்னு சிலரை திட்டுறாங்க. வந்த மாதிரி வந்தான், இதோ அப்படின்ட்டு வந்துடுறேன்ட்டு போனவன் தான். 2 நாள் ஆச்சு, எங்கேயாவது ஃப்ரெண்டுக்குண்டுன்னு கிடப்பான் அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல. ஊர் சுற்றுறதுலே இருக்கு. அதுபோல் வனசஞ்சாரி போல தேவனோடு சஞ்சாரி. ஸ்தோத்திரம். சீயோன் சஞ்சாரியே, அல்லேலூயா. நீ சஞ்சரிக்க, ஆண்டவரோடு சஞ்சரிக்க பழகினால்
ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் காப்பாற்றுவார். நோவாவை காப்பாற்றவில்லையோ? தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமான் மாத்திரம் அல்ல, தேவனோடு சஞ்சரிக்கணுங்கிற ஆசை உள்ளவனாயும் இருந்தான். அதே நேரத்தில் அதை செய்தும் காட்டினான். அதுதான் லாபம். இந்த தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களுக்கு எத்தனை வேலைகள் கொடுத்தாலும் அத்தனையும் செய்து முடிப்பார்கள். வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். அதே நேரத்தில் அவருடைய கிருபை அவர்களுக்கு கிடைக்கும். கடினமான வேலைகளை தருவார், லேசாக அவர்கள் செய்து முடிப்பார்கள். நீங்களும் நானும் ஒரு கப்பலை கட்டி முடிக்க முடியாது. ஒரு மனுஷன் லேசாக கட்டிட்டானே, லேசாக. எப்படிரா முடிஞ்சது? தேவனால் முடிஞ்சது. தேவனோடு இவன் சஞ்சரிக்கும் போது அவர் அந்த காரியத்தை செய்து முடித்தார். நல்ல பாடங்கள். தொடர்ந்து தியானம் பண்ணுங்கள். 2வது ஸ்தோத்திரம், உறுதியாய் நம்பிக்கொண்டிருக்கணும். இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு. ஸ்தோத்திரம். அவரே உனக்கு கேடகமும் உனக்கு துணையுமானவர். அடுத்ததாக, கபடில்லாத இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். இந்த 3ம் எனக்கு வேணும், இந்த 3ம் உங்களுக்கு வேண்டாம். அப்பா ஸ்தோத்திரம். ஒரு சின்ன அர்ப்பணிப்பு பண்ணுங்க. தகப்பனே, நல்ல பாடங்கள் கற்று தந்தீங்க காலையில். இந்த 3 எனக்கு அவசியம்ப்பா. எனக்கும் குடும்பத்துக்கும் அவசியம். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறபடினால் எங்கள் ஜெபத்தை கேட்டீர் என்று நாங்கள் அறிந்து உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Have a good day.